Hello guys, welcome back to the editorial session. So இன்னைக்கான editorial analysisல கொடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமான ஒரு 25 இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்தார். அதுக்கப்புறம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஃப்ரான்ஸுக்கு போனாங்க. ஸோ வந்து அந்த 25 இயர்ஸ் ஆஃப் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் அந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? செகண்ட் எடிட்டோரியல் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃப்ளட் ஃபியூடுன்னு கொடுத்துருந்தாங்க. ஃப்ளட் நமக்கு தெரியும் நார்த் இந்தியாவில் வந்து இன்ன வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு மோசமான ஃப்ளட்டை வந்து அவங்க மீட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஃப்ளட்டை வந்து அவங்க டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்ன வரையுமே அவங்க அந்த மாதிரியான ஒரு ஃப்ளட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலை. ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணனா அந்த ஃப்ளட்டை வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி செகண்ட் எடிட்டோரியல் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஃப்ளட் ஃபியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த வேர்டுக்கான மீனிங் குவாரல் அப்படி இல்லைனா ஃபைட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கம்பேட்டோட அதே மீனிங் தான் அந்த ஃப்ளட் ஃபியூடுக்கான அர்த்தமும். ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டு எவால்வ் அ ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி. எவால்வ் அப்படின்னா என்னன்னா எவல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கணும், டெவலப் பண்றது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டடாக டெவலப் பண்ணணும், ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும். எதுக்காகனா ஃப்ளட்ஸை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த எடிட்டோரியல். The devastating floods across North India have renewed attention to the dynamic between climate change, urbanization and the infrastructural lacuna that bedevil in India's largest cities. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிவாஸ்டேட்டிங் ஃப்ளட்ஸ்னா டிவாஸ்டேட்டிங்னா டெஸ்ட்ராயிங் அர்த்தம். ரொம்ப நெகட்டிவான வேர்ட். டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா டெஸ்ட்ராயிங் அர்த்தம். ஓகேவா? ஸோ டெஸ்ட்ராயிங் ஃப்ளட்ஸ் நார்த் இந்தியாவில் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஒரு டைனமிக் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணியிருக்கு. டைனமிக் அப்படின்னா என்னன்னா ஒரு சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ எந்தெந்த செக்டாரெல்லாம் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்ணுறதுல, அர்பனைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக்குனா, ஸோ அது எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு அட்ராக்ஷனை சீக் பண்ணியிருக்கு அந்த ஃப்ளட்ஸ் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியா இஸ் நவ் ரைட் இன் த மிடில் ஆஃப் த மான்சூன் அண்ட் இட்ஸ் ஒன்லி டு பி எக்ஸ்பெக்டட் given the topography of the hill states that extended rains will cause landslides and pose extreme threats to life and property. ஸோ இப்போ வந்து நம்ம மிடில் ஆஃப் த மான்சூன் பீரியட்ல தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரெயின்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லேண்ட்ஸ்லைட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீமான த்ரெட்ஸை வந்து லைஃபுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரெயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சுன்னா த்ரெட்ஸ்னா ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன், லைஃபுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு மிரட்டல். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே அது காஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி ஆர் அமாங் த ஸ்டேட்ஸ் தட் ஹவ் ரிப்போர்ட்டட் ரெக்கார்ட் ரெயின்ஃபால் and at least 60 deaths have been confirmed, though the actual toll may be higher. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்ன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி. ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸில் ரெக்கார்ட் ரெயின்ஃபால் வந்து அதிகமாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 60 டெத்ஸ் ஹவ் பீன் கன்ஃபர்ம்டு. ஒரு 60 பேராச்சும் இறந்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவல் டோல் மே பி ஹையர். ஸோ இறந்தவங்க நிறைய பேராக இருக்கலாம். நான் ரெக்கார்டுக்கு வந்தது ஒரு 60 பேர் வந்து இறந்துட்டதா ரெக்கார்டுக்கு வந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹவவர் இட் இஸ் த inundation of Delhi, a city that is not usually associated with rains, that has brought to the national focus on the disasters that lie in the story. Inundation அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓவர் அபண்டன்ஸ். ஓகேவா? ஒரு அபண்டன்ஸ்னாலே நிறைய, ஓவர் அபண்டன்ஸ் அந்த வேர்டுக்கான மீனிங் தான் inundation. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெல்லி வந்து ஒரு ஸ்டேட், எப்படிப்பட்ட ஸ்டேட்னா யூஸ்வலாக ரெயின்ஸுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷனே இருக்காது. ஓகேவா? இந்த அளவுக்கு ரெயின்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த ஸ்டேட்டே இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம நேஷனல் கேபிட்டலாக இருக்க போய் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு அட்டென்ஷன் சீக் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நேஷ்னல் ஃபோக்கஸ் அதாவது எல்லா நேஷன்ஸும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி டெல்லியில் நடக்கிறதுனால தான் ஒரு அட்ராக்ஷன் சீக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டெர்மினாலஜி ஆஃப் இந்தியாஸ் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டெல்லி ரிசீவ்ட் எக்ஸஸ் அண்ட் லார்ஜ் எக்ஸஸ் ரெயின். ஸோ மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை ரெயின்ஃபாலை வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸில் லோ, எக்ஸஸ், வெரி எக்ஸஸ், வெரி லோ அந்த மாதிரியான டேர்ம்ஸில் டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லியில் வந்து எக்ஸஸ் அண்ட் வெரி எக்ஸஸ் ரெயின்ஃபால், அதாவது அளவுக்கு அதிகமான ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு on 5 out of 8 days. So 8 daysல 5 daysக்கு வந்து வெரி எக்ஸஸ் ரெயின்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஜூலை 3லேருந்து 10 வரையும். ஓகேவா? on July 9 it recorded 221.4 millimeter of rainfall, more than 209.7 millimeter, that is the average for all July. ஸோ ஜூலையோட ஆவரேஜ் விட அதிகமாக ஜூலை 9 அன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்லிமீட்டர் கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? while this contributed to the flooding, rainfall in the last few days have dramatically reduced. ஸோ இதுதான் அந்த ஜூலையோட ஆவரேஜ் தான் ஃப்ளட்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதனால தான் அங்கே ஃப்ளட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா ரெயின்ஃபால் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு, ஒரு சடனான ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Yet large parts of city which include iconic landmarks such as Red Fort and the Supreme Court continue to be flooded. ஆனாலும் ரெயின்ஃபால் குறைஞ்சிருந்தாலும்
லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் த சிட்டி. ஸோ ஐகானிக் லேண்ட்மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்தியாவுக்கு ஒரு அடையாளம் சேர்க்குற மாதிரியான லேண்ட்மார்க்ஸ் இருக்கும் இல்லையா. ரெட் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட், அதாவது அந்த ஐகானிக் லேண்ட்மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் ஃபோர்ட் இருக்கிற இடத்துலையும் சுப்ரீம் கோர்ட் இருக்கிற இடத்துலையும் ஃப்ளட்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அங்கே வந்து ஃப்ளட்ஸ் குறையலை, ஆனால் மழை குறைஞ்சிருச்சு. ஆனாலுமே அந்த ஏரியாவில் வந்து ஃப்ளட்ஸ் இன்னும் குறையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. டெல்லிஸ் அஃபீஷியல்ஸ் ஹவ் அட்ரிபியூட்டட் திஸ் டு த ஃப்ளட்டிங் ஆஃப் த யமுனா இன் அப்ஸ்ட்ரீம் ஸ்டேட்ஸ், particularly at Yamuna Nagar in Haryana, with the barrages in Delhi unable to effectively regulate and redirect the river flows. என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, டெல்லிஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாமே இதை நம்ம அட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னா அலோகேட் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த மீனிங். ஓகேவா. ஸோ யமுனா நகர் ஹரியானாவில் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற யமுனா ரிவரில் வந்து இதை நம்ம வந்து அட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து டெல்லியில் இருக்கிற பேரேஜஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டேம்ஸ், அந்த ரிசர்வேயர்ஸ் தான் நம்ம பேரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஃபெக்டிவாக ரெகுலேட் பண்ண முடியல. ரிவர்ஸ் ஃப்ளோவை வந்து அவங்களால எஃபெக்டிவாக ரெகுலேட் பண்ண முடியல, ரீடைரக்ட் பண்ண முடியல. ஓகேவா. எஃபெக்டிவாக அவங்களால ஒரு மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. திஸ் ஹவவர் எலைட்ஸ் த ரோல் ஆஃப் டெல்லிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தட் த்ரூ த இயர்ஸ் ஹேஸ் given a short shift to restricting construction on the Yamuna floodplains, failed to prioritize the desilting of trains ahead of the monsoon, and scrimped on the steps to avoid large scale கான்கிரிட்டைசேஷன் ஆஃப் த சிட்டி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் எந்த அளவுக்கு அவங்க பின்னடைவில் இருக்காங்க. ஸோ வந்து இதை அவங்களால ரொம்ப எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியாது. எதை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெல்லியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத இது மூலமா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதான் அவங்க வந்து எதுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. இந்த மாதிரி டீசில்ட்டிங் ஆஃப் ட்ரெயின்ஸு, கான்கிரிட்டைசேஷன், அது எதுலையுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இதில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தோ தெர் இஸ் த கேஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் சில்ட்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் சாண்ட் ஆர் கிளே. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஹரியானாவிலேருந்து இருக்கிற சில்ட் தான் வந்து ரிவர் ஃப்ளோவை வந்து பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து அந்த அதெல்லாமே ஒரு பிளேம் ரீசனாக சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ சில்ட் ஃப்ரம் ஹரியானா இந்த மாதிரியான ரிவர் ஃப்ளோவை பிளாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. த இன்க்ரீஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பெல்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரெயின் கிவன் வார்மிங் ட்ரெண்ட்ஸ் இன் ஆர்டிக் as well as the Arabian Sea means that there will be several more instances of flooding in the future. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி, எக்ஸ்ட்ரீம் ரெயினுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்டிக்லையும் அரேபியன் சீலையும் செவரல் மோர் இன்ஸ்டன்சஸ், அதாவது இந்த மாதிரியான ஃப்ளட்டிங்கை வந்து ஃபியூச்சரில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆர்டிக் ரீஜன்லையும் சரி, அரேபியன் சி ரீஜன்லையும் சரி, இந்த மாதிரியான ஃப்ளட்டிங்கை வந்து நம்ம ஃபியூச்சர்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எதனாலும் சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெயின்ஃபாலோட ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா. அந்த ப்ரெடிக்ஷனோட ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. while urban flooding is far more frequent in Bangalore, Chennai and Mumbai, Delhi should no longer consider itself immune given that its population and infrastructural needs are only going to expand. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அர்பன் ஃப்ளட்டிங். ஸோ அர்பன்னா சிட்டிஸ். ஓகேவா. அந்த சிட்டிஸில் ஃப்ளட்டிங் வரது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் தான். எந்தெந்த ரீஜன்ஸில் பார்த்தோன்னா பெங்களூர், சென்னை, மும்பை, டெல்லி, இந்த 4 இடத்துலையும் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்கள இம்யூன் சிட்டியை நினச்சிக்க கூடாது. அவங்க எல்லா வகையிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான இம்யூன் சிட்டியாக அவங்கள இனிமேல் கன்சிடர் பண்ணிக்க கூடாது. Much like the National Capital Territory evolved a joint management strategy to tackle the air pollution on realizing that clean air is interdependent on action by all cities, these states must set aside their differences and evolve a joint strategy on countering future floods. என்ன சொல்லியிருக்காங்க, much like the national capitalனா டெல்லி வந்து எப்படி ஒரு ஜாயிண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து எவால்வ் பண்ணாங்களோ, டெவலப் பண்ணாங்களோ, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏர் பொல்யூஷனை டேக்கிள் பண்ணுறதுக்காக டெல்லி வந்து எப்படி ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்களோ, ஸோ அந்த மாதிரி டெல்லி வந்து ஃப்ளட்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கும் மற்ற ஸ்டேட்ஸ் கூட, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி இனிமேல் ஃபியூச்சரில் இன்கேஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ ஏர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு பியூர் ஏர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நினச்சி டெல்லி கவர்மெண்ட் இப்படி பண்ணாங்களோ, ஸோ வந்து ஃப்ளட்ஸ் வந்தாலும் டேக்கிள் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேட்ஸ் கூடயும் இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த எடிட்டோரியலை முடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சம்திங் ஸ்பெஷல், இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ரான்ஸ் யூனிக் அண்ட் மல்டி டைமென்ஷனல். ஸோ இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப், ரொம்ப யூனிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. செலிப்ரேட்டிங் 25 years of the India-France strategic partnership was at the top of the agenda during Prime Minister Narendra Modi's 2-day visit to France and his meeting with French President Emmanuel Macron last week. ஸோ வந்து 25 years ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இருக்காங்க. ஸோ இது வந்து டாப் ஆஃப் த அஜெண்டா எப்போ ஆச்சு, அதாவது இது பீக்குக்கு எப்போ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து 2 days விசிட்டாக ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே யாரை போய் மீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட்
எமானுவல் மேக்ரானை வந்து லாஸ்ட் வீக் மீட் பண்ணியிருக்காரு ஓகேவா விச் எண்டட் வித் நம்பர் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்லீவ் ஆஃப் டிஃபென்ஸ் டீல்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் எக்கச்சக்க அக்ரிமெண்ட்ஸ் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஆஃப் டிஃபென்ஸ் டீல்ஸ். ஸோ நமக்கு தெரியும் இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த செக்டாரில் மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா டிஃபென்ஸ்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிலையும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துலையும் ஸ்லீவ் ஆஃப் டிஃபென்ஸ் டீல்ஸ்னால் ஒரு அன்கண்ட்ரோலபிள் எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் டீல்ஸும் பேசியிருக்காங்க, நிறைய அக்ரிமெண்ட்ஸும் பேசியிருக்காங்க ஓகேவா. மிஸ்டர் மோடிஸ் விசிட் ஜஸ்ட் மந்த்ஸ் பிஃபோர் மிஸ்டர் மேக்ரான் இஸ் இன் டெல்லி ஃபார் த G20 summit was a special one as he was invited to the chief guest at the Bastille Day parade. It saw India tri-service participation and was the second time that the Indian Prime Minister has been extended the invitation. Manmohan Singh was the first in 2009. So Bastille Day அப்படின்னா ஃப்ரெஞ்சு டேவை தான் பாஸ்டைல் டேன்னு சொல்லுவாங்க. ஜூலை 14 செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ட்ரை சர்வீஸ் பார்ட்டிசிபேஷனாக நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஆர்மி அவங்க எல்லாருமே சேர்ந்து பரேட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இப்போ மேக்ரான் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்காரு. எதுக்காகனா G20 சமிட் நடக்க இருக்கிறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து வர போகிறாரு. ஸோ வரத்துக்கு முன்னாடி மிஸ்டர் மோடி அங்கே போயிருக்கிறது எதுக்காக போயிருக்காருன்னா அந்த பாலஸ்டைல் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. பாலஸ்டைல் டேனா அந்த ஃப்ரான்ஸ் டேவை தான் பாலஸ்டைல் டேன்னு சொல்லுவோம். ஒரு 269 மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரை சர்வீஸ் பார்ட்டிசிபேஷன் கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இது வந்து விட்னஸ் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் டைமாக போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் யார் போயிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் போயிருக்காரு 2009 ஓகேவா. சீஃப் அமாங் த அக்ரிமெண்ட்ஸ் வாஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப் ஃபார் த நெக்ஸ்ட் 25 years. ஸோ அக்ரிமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அங்கே அதில் ரொம்ப சீஃபானது என்ன, சீஃப்னா ரொம்ப முதன்மையான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா was a strategic roadmap for the next 25 years horizon to 2047. So next 25 yearsக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு நேம் என்ன வச்சுருக்காங்கன்னா ஹாரிசான் 2047 வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த அக்ரிமெண்ட்ஸ் பேசினதுலே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரொம்ப சீஃபான ஒரு அக்ரிமெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த ஹாரிசான் 2047 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விச் இன்க்ளூட்ஸ் கோஆப்ரேஷன் இன் டிஃபென்ஸ், ஸ்பேஸ், நியூக்ளியர் எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச், கிரீன் டிரான்சிஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷன் அண்ட் பீப்புள் டு பீப்புள் டைஸ். ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் வைஸும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் ஆன் பீப்புள் டைஸ், அதாவது பீப்புளுக்குமான பார்ட்னர்ஷிப்பை பற்றியும் இந்த ஹாரிசான் 2047 பண்ண போகுது அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா. Another roadmap was released on how to cooperate further in the Indo-Pacific region, which includes military and naval exchanges and trilateral development fund to help the countries in the region. So another chief among வந்து ஹாரிசான் 2047 another ஒரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம், இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதில் வந்து மிலிட்ரி அண்ட் நேவல் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா, மிலிட்ரியும் நேவலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரைலேட்டரல் டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப்பை கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க ஓகேவா. There were also decisions in principle to buy 26 more Rafale fighter jets off the shelf, this time for the Indian Navy, 3 more Scorpene submarines in continuation to the purchases of 2008 and an agreement between Hindustan Aeronautics Limited and Safran for helicopter engines. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரஃபேல் ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரான்ஸோட தான் ரஃபேல் ஜெட்ஸ், அதை வந்து இந்தியாவுக்கு வாங்க போகிறாங்க. இந்தியா நேவிக்காக மெயினாக வாங்க போகிறாங்க. ஒரு 26 மோர் வாங்கியிருக்காங்க, இன்னும் ஒரு 26 அடிஷ்னலாக வாங்க போகிறாங்க ரஃபேல் ஜெட்ஸ் ஃப்ரான்ஸ் கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் 3 more Scorpene submarines. ஸோ சப்மரைன்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. அதுவும் இந்தியா நேவிக்காக வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி 2008 வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு 3 அடிஷ்னலான ஒரு Scorpene சப்மரைன்ஸை வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடும் சாஃப்ரானும் வந்து ஹெலிகாப்டர் இன்ஜின்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்த ப்ராடர் பிக்சர் the France-India strategic partnership is built on the respect for each other's strategic autonomy. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரெண்டு பேருமே வந்து ரெண்டு கண்ட்ரியுமே அவங்களோட டெசிஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆட்டோனாமியாக இருக்கிறத அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆட்டோனாமினா ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கிறத ரெண்டு கண்ட்ரீஸ்மே மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. France has remained steadfast in its refusal to comment on India's internal affairs or its foreign policy choices. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி இந்தியாவோட இன்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களோட ஃபாரின் பாலிசி சாய்ஸஸில் வந்து எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ ரொம்ப ஜெனியூனாக இருக்காங்க ஓகேவா. ஸோ இந்தியாவோட எதுலையுமே அவங்க இன்டர்ஃபியர் ஆக விரும்பலை அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா. while France has taken a leading role in the western pushback to Russia's war in Ukraine, it has not joined other western countries in publicly escorting India to change its stand. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஒரு லீடிங் ரோல் எடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்யா உக்ரைன் வாரில். ஸோ ஃப்ரான்ஸ் வந்து ஒரு லீடிங் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க எதுலனா ரஷ்யா உக்ரைன் வாரில். அவங்க வந்து
மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட சேர்ந்து இந்தியாவோட டெசிஷனை மாற்றிக்கோங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் எந்த வகையிலுமே முன் வரவே இல்லை. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் வந்து ஒரு லீடிங் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்தியா, ஒரு ஸ்டாண்டிங் ஓகேவா, ஸ்டாண்டிங் எடுத்திருக்காங்க ரஷ்யா உக்ரைன் வாரில். இந்தியாவோட ஸ்டாண்ட் நமக்கு தெரியும், யாருக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணல. எதர் ரஷ்யா ஆர் உக்ரைன் ரெண்டு பேருக்குமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலை. ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஹேஸ் நாட் ஜாயின்ட் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இன் பப்ளிக்கலி எக்ஸ்கார்ட்டிங் இந்தியா டு சேஞ்ச் இட் ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாண்டை மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட வந்து ஒரு டைம் கூட ஃப்ரான்ஸ் அப்படி சொல்லவே இல்லை. ஓகேவா. In 1974 and 1998, France did not join the Western push to sanction India for its nuclear test either. It even stepped in with uranium supplies to power the Tarapur reactors. So இதே மாதிரி தான் இந்த மாதிரி 1974லையும் 1998லையும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ ஃப்ரான்ஸ் வந்து இந்தியா நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட என்ன சொல்ல ஆட்டோனமியாக இருக்கட்டும், அவங்களோட டெசிஷன் எடுத்தது கரெக்ட் தான் அப்படி சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வந்து எந்த வகையிலுமே இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா. மிஸ்டர் மோடிஸ் விசிட் வாஸ் ஆல்சோ அரௌண்ட் த சேம் டைம் that the European Parliament decided to adopt a resolution criticizing his government for the violence in Manipur and alleged violations of human rights and the freedom of religion issues. So மிஸ்டர் மோடி வந்து விசிட் போன டைம் எப்போ அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம 2 நாள் முன்னாடி ஒரு எடிட்டோரியலில் பார்த்தோம், யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க, அதை இந்தியா வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, மணிப்பூர் இஷ்யூ பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் மிஸ்டர் மோடி வந்து எங்கே போயிருக்காருன்னா ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காரு. ஓகேவா. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவில் வந்து வயலன்ஸ் இன் மணிப்பூர் அந்த வயலன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸும் ஃப்ரீடம்ஸ் ஆஃப் ரிலீஜியன் இஷ்யூஸும் இந்தியாவில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, பீப்புள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனை தான் வந்து EU கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இந்தியா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா மிஸ்டர் மோடி வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காரு. ஓகேவா. எட் நன் ஆஃப் தீஸ் இஷ்யூஸ் வாஸ் டிஸ்கஸ்ட் ஆர் brought up. ஸோ 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இஷ்யூவை பற்றி ஒரு கொஷின் கூட எமானுவல் மேக்ரான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட கேட்கவே இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்தியா டூ மேட் நோ மென்ஷன் ஆஃப் த வயலன்ஸ் இன் ஃப்ரான்ஸ் ஆஃப்டர் த கில்லிங் ஆஃப் டீனேஜர் பிலாங்கிங் டு த அல்ஜீரியன் இமிகிரண்ட் கம்யூனிட்டி. ஸோ இன் டர்ன் ஃப்ரான்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அல்ஜீரியன் இமிகிரண்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு டீனேஜரை கொலை பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஒரு இமிகிரண்ட் வேற ஊர்லேருந்து வந்து இருந்த ஒரு அல்ஜீரியன் இமிகிரண்ட்டை வந்து கொலை பண்ணிட்டாங்க ஃப்ரான்ஸில், ஒரு டீனேஜர். ஓகேவா. ஸோ அதை பற்றின எந்த ஒரு கொஷினையுமே அங்கே வந்து அதனால் என்னாச்சுன்னா ஒரு வயலன்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸில். ஸோ அதை பற்றின ஒரு கொஷினை கூட இந்தியா கேட்கவே இல்லை. ஸோ இந்தியா சார்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்கள கேட்கவே இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. Further, neither country has any desire to pull the other into the coalition, grouping or alliance. The other is a part of and both seem content with the success in forging the relationship bilaterally. So வந்து இந்த மாதிரி 2 பேருமே வந்து ரொம்ப மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. 2 சைட்லையுமே இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி அவங்க ப்ராட்டப் பண்ணி டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃபோர்ஜ் பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. பைலேட்ரலாக, அதாவது 2 சைடுமே பைலேட்ரலாக 2 சைடுமே மியூச்சுவலாக ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கான டாக்டிக்ஸில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் அவங்க ஃபோர்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஃபோர்ஜ்னா என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனையை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண விரும்பலை அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இன் திஸ் அண்ட் மெனி அதர் வேஸ் த ரிலேஷன்ஷிப் ஹஸ் ப்ரூவன் இட் செல்ஃப் டு பி டிஃப்ரெண்ட் from the other major partnership. So இந்த வகையில தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. ஓகேவா. So in this and many other ways, their relationship has proven itself to be different from the other major partnerships that India has built across the world. So எல்லா கண்ட்ரீஸ் கூடயும் இந்தியாவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எதனால பிரான்ஸ் வந்து ரொம்ப யூனிக்னு மேலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, சம்திங் ஸ்பெஷல்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இந்த வகையில தான் வந்து பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப யூனிக், ரொம்ப ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் அப்படின்றத சொல்றாங்க. எக்ஸ்பிளைனிங் போத் த சிம்பாலிசம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட். ஸோ அதை சொல்லி தான் இந்த எடிட்டோரியலை முடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த 2 எடிட்டோரியலுக்கான வெக்காபுலரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்லீவ் ஆஃப் டிஃபென்ஸ் டைஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸ்லோனா நமக்கு தெரியும், ஸ்லோனா ரொம்ப பொறுமையாக இருக்கிறது. ஸ்லீவ்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னு வச்சுக்கோங்க, அன்கண்ட்ரோலபிள். ஓகேவா. எக்கச்சக்கமாக நிறையா பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஸ்லோனா ரொம்ப பொறுமையாக இருக்குது, ஸ்லீவ்னா அன்கண்ட்ரோலபிள்னு அர்த்தம். ஓகேவா. ஸ்டெட் ஃபாஸ்ட், ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஸ்டெட் ஃபாஸ்ட்டாக இருந்தாங்கன்னு கொடுத்துருந்தாங்க. ஸ்டெட் ஃபாஸ்ட்னா லாயல் அண்ட் டிவோட்டட். ஓகேவா. உண்மையாக நேர்மையாக இருந்தது. ஓகேவா. ஸோ ஸ்டெட் ஃபாஸ்ட் அப்படின்னா லாயல் ஆர் டிவோட்டட். ஓகேவா. எக்ஸ்ஹாட்னா அர்ஜி பண்ணுறது. இதில் இந்த வேர்டு எங்கே கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் வந்து எந்த வகையிலையும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட சேர்ந்து இந்தியாவோட டெசிஷனை மாற்றிக்கோங்கன்னு எக்ஸ்ஹாட் பண்ணலன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்ஹாட் அப்படின்னா அர்ஜி பண்ணுறது, பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது. ஓகேவா. ஸோ எக்ஸ்ஹாட் இஸ் டு அர்ஜ். ஓகேவா. கொயலேஷன், ஸோ அந்த வேர்டு நம்ம அடிக்கடி பார்க்குற வேர்டு தான். கொயலேஷனாக ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு டை வச்சுக்கிறது. ஓகேவா. டைஸ், பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது அந்த கொயலேஷனுக்கான அர்த்தம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எவால்வ்னா நான் சொன்னேன், எவல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கணும். எவால்வ்னா டெவலப் ஆகுறது. ஓகேவா. ஸோ டெவலப் ஆகுறது எவல்யூஷன் கூட வச்சுக்கலாம். ஓகேவா. டிவால்வ்னு ஒரு வேர்டு உண்டு. டிவால்வ் அப்படின்னா என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ். ஓகேவா. டெலிகேட்னு அதுக்கான சினோனிம் வந்து டெலிகேட். அப்படின்னா என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ். ஓகேவா. ஃபியூட் நம்ம அடிக்கடி பார்க்குற வேர்டு தான் ஃபியூட். ஃபியூட்னா குவாரல் அப்படி இல்லைன்னா ஃபைட், சண்டை போடுறது. கம்பேட்னு ஒரு வேர்டு பார்த்தோமா.
குவாரல் அப்படி இல்லைனா ஃபைட், ஓகேவா. டிவஸ்டேட்டிங் ஒரு நெகட்டிவான வேர்ட், டெஸ்ட்ராயிங் அப்படி இல்லைனா டிஸ்ட்ரக்டிவ், ஓகேவா. டெஸ்ட்ராயிங். பி டெவில் அப்படின்னா என்னன்னா காசிங் கிரேட் ட்ரபிள், ஓகேவா. பி டெவில்ங்கிற வேர்டும் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்ல கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா காசிங் கிரேட் ட்ரபிள், ஓகேவா. நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போம். அட்ரிபியூட் அப்படின்னா என்னன்னா அலோகேட் பண்றது அப்படி இல்லைனா கான்ட்ரிபியூட் பண்றது, ஓகேவா. அட்ரிபியூட் இஸ் அலோகேட் ஆர் கான்ட்ரிபியூட். இன்அண்டேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தோம். இன்அண்டேஷன் அப்படின்னா ஓவர் அபண்டன்ஸ், அபண்டன்ஸ்னாலே நிறைய இருக்கிறது. ஸோ ஓவர் அபண்டன்ஸாக இருக்கிறதுக்கான வேர்டு என்னன்னா இன்அண்டேஷன், ஓகேவா. ஸோ அபண்டன்ஸுக்கு நம்ம 2 வேர்டு அடிக்கடி படிப்போம். ப்ரொஃபியூஷனுங்கிற ஒரு வேர்டு படிப்போம். ப்ரொஃபியூஷனாலும் நிறைய இருக்கிறது, அபண்டன்ஸ் அப்படி இல்லைனா காப்பியஸ்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ ப்ரொஃபியூஷன், அபண்டன்ஸ், காப்பியஸ் அதெல்லாம் சினோனிம். இன்அண்டேஷன் அப்படின்னா ஓவர் அபண்டன்ஸ் நிறைய இருக்கிறது, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.